தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 13/9/2016 செவ்வாய்க்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் காலை 8:56 வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து கடகராசியை பற்றிய சில கருத்துக்கள். கடகராசிக்காரர்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள். பொதுவாக கலியுகத்துக்கு கடகராசி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க முன்னோர்கள். கலியுகத்திலே ஒருவர் பிறந்தால் கடகராசியிலே தான் பிறக்க வேண்டுமாம். ஏனென்றால் அப்பொழுதுதான் போராட்டமான வாழ்க்கை அவர்களுக்கு பூந்தோட்டமாக மாறுமாம். அந்த கடகராசியிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் ராசிநாதன் யார் என்று சொன்னால் சந்திர பகவான். எனவே அவர்களுக்கு வழிபாட்டு தெய்வம் எது? சந்திரனைத்தான் அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாகவே பௌர்ணமி விரதங்கள் இருக்கலாம், நிலவு நிறைந்த நாளிலே வழிபாடுகள் செய்யலாம். அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகியவை இருக்கிறது. புனர்பூசம் என்பது குரு பகவானுக்குரிய நட்சத்திரம், பூசம் என்பது சனி பகவானுக்குரிய நட்சத்திரம், ஆயில்யம் என்பது புதனுக்குரிய நட்சத்திரம். இந்த நட்சத்திர அடிப்படையிலே தான் பாதசார அடிப்படையிலே நீங்கள் பலன்களையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு உரிய உருவம் எது என்றால் நண்டு. அதனால்தான் நண்டு பிடித்தபடியே விடாது என்பார்கள். பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். இதற்கு ரிலீஃப் என்ன, அதாவது இது மாதிரியான கடகராசிகளை பிறந்து சில குழந்தைகள் ரொம்ப பிடிவாத குணமாக இருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து மாறுறதுன்னா அதுக்குரிய ஆலயங்களுக்கு சொல்ல வேண்டும். நண்டு பூஜித்த ஸ்தலமே இருக்குது. கும்பகோணம் பக்கத்திலே நண்டாங்கோயில் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே நண்டு பூஜித்து வழிபட்ட ஸ்தலம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவனை போய் வழிபட வேண்டும், அம்பிகையை வழிபட்டு வர வேண்டும். அப்படி அந்த நண்டு உங்களுக்குரிய ராசி உருவமாக இருப்பதனாலே தான் இந்த ராசிகளை பிறந்தவர்களுக்கெல்லாம் பிடிவாத குணங்கள் அதிகம் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆங்கில தேதி பிறந்த தேதியிலே ஜூன் 22 முதல் ஜூலை 23 வரை பிறந்தவர்கள் இந்த ராசிக்கு உட்பட்டவர்கள் என்று ஒரு கணிப்பு இருக்கிறது. அதே மாதிரி இந்த ராசிக்கு யோகாதிபதி யார் என்று சொன்னால் குரு பகவான் மற்றும் செவ்வாய், இரண்டும் யோகம் செய்கின்ற கிரகம். அதனுடைய ஆதிக்க காலங்கள் வருகின்ற பொழுது வாழ்க்கையிலே வளர்ச்சி மீது வளர்ச்சி ஏற்படும், வெற்றிகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கும். பொதுநலத்தில் ஈடுபடுபவர்களுக்கு புதிய பொறுப்புகள், பதவிகள் எல்லாம் கிடைக்கலாம். ராசியிலே யோகாதிபதியாக இருப்பவர்கள் இந்த குருவும் செவ்வாயும். ராசிக்கு யார் பாதகாதிபதி அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் மட்டுமல்ல, சனி பகவானும் கூட அந்த இனத்தை சார்ந்தவராக இவர்களுக்கு இருக்கிறார். இதற்கு அதிர்ஷ்ட ரத்தினம் என்னன்னா முத்து. எங்கள் பகுதியிலே, செட்டிநாட்டு பகுதியிலே கடகராசியிலே பிறந்த ஒருத்தர் முத்து போட்டுக்கணும். ஆனால் முத்து போடுறதுக்கு வசதி இல்லை அல்லது முத்து போட முடியலை, ஏதேனும் காரணங்கள் இருந்தால் பெயர்லேயே முத்துன்னு வச்சுருவாங்க. முத்தையா என்ற முத்துன்னு இருக்கும். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் மாணிக்கக்கல் போடணும். மாணிக்கம் போட முடியலை அப்படின்னா மாணிக்கம் பேர்லே இருக்கும், பேர்லே மாணிக்கம்னு இருக்கலாம். இப்படியெல்லாம் அந்த செட்டிநாட்டு பகுதியில் உள்ள நகரத்தார்கள் முன்னோர்கள் கடைப்பிடித்தார்கள் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் அணிய வேண்டிய ரத்தினம் முத்து. அவர்களுக்குரிய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னா வெண்மை. அதிர்ஷ்ட தெய்வம் சந்திரன், ஸ்ரீனிவாச பிரபு. அதாவது ஸ்ரீனிவாச பிரபு என்றால் பெருமாளை அவர்கள் வழிபாடு செய்வது நல்லது. அதிர்ஷ்டமான புஷ்பம் என்னன்னா அல்லி. அல்லி மலர் போட்டு வழிபாடுகள் செய்ய வேண்டுமாம். தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் நான் சொன்ன மாதிரி நண்டாங்கோயில் போகலாம், நண்டு பூஜித்த ஸ்தலங்கள் போகலாம். அதுக்கப்புறம் விஷ்ணுவுக்குரிய ஆலயங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரலாம். அதிர்ஷ்ட தானியம் பச்சரிசி, நெல், அதுதான் அதற்கு அதிர்ஷ்ட தானியம். அதே மாதிரி அதிர்ஷ்ட எண் என்பது 2. அதிர்ஷ்டமான தினம் திங்கள். சந்திரனுக்குரிய சுலோகங்களை சொல்லி படிக்கலாம். இல்லை என்றால் மதியே போற்றி என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். சந்திர கவசமெல்லாம் இருக்கின்றது. நவகிரக கவசத்திலே சந்திரனுக்குரிய பாடல்கள் இருக்கின்றது. வாழ்க்கையிலே தடைகள் வருகின்ற பொழுதெல்லாம் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றுகின்ற ஆற்றல் வழிபாட்டுக்கு உண்டு. அதுபோன்ற காலங்களில் கடகராசிக்காரர்களெல்லாம் சந்திரனுக்கு வந்த பாடல்களை படித்து வழிபடுவது நல்லது என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பிடிவாத குணத்தை தளர்த்தி கொள்ள வேண்டிய நாள். பின்னணியாக இருப்பவர்கள் நீங்கள் முன்னணிக்கு வர வழிவகுத்து கொடுப்பார்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இப்பொழுது 9ஆம் இடத்தில் குரு வீட்டிலே சஞ்சரிக்கின்றார். அது மாதிரி குரு வீட்டிலே செவ்வாய் இருக்கின்ற பொழுது குரு மங்கள யோகம் செயல்படும். எனவே சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. கடந்த 6.5 மாதங்களாக விருச்சிகத்திலேயே வீற்றிருந்த அந்த செவ்வாய் இப்பொழுது பயிற்சியானதால் சொத்துக்களில் இந்த தகராறுகள் நீங்கும். சொத்துக்களால் லாபங்கள் கிடைக்கலாம். தொழிலில் கூட புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து தொழில் வளத்தை பெருக்கிக் கொடுக்க முன்வருவார்கள். வரவு திருப்தி தரும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, பெற்றோர்களால் பெருமை சேரும் நாள். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். உற்றார் உறவினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். என்ன இருந்தாலும் 7லே சனி இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. அதே நேரத்தில் அஷ்டமத்திலே செவ்வாய் அடியெடுத்து வைத்திருக்கின்றார். எனவே
வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அடிக்கடி ஏற்படலாம். நல்ல மருத்துவரை அணுகி ஆலோசனைகளை பெறுவது நல்லது. குரு பார்வை இருப்பதால் குழப்ப வேண்டியது இல்லை. குருவுக்கு வழிபாடு செய்து கொண்டிருக்க செய்ய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதமிருந்து குருவை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்பதனாலே முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. அமைதி கிடைக்க ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டிய நாள் என்று நான் குறிப்பிடுவது வழக்கம். அதிக விரயம் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். நட்பெல்லாம் பகையாகலாம். உறவினர்களும் உங்களுக்கு பகையாகி போகலாம். இல்லம் தேடி வரும் விருந்தினர்களாலும் உங்களுக்கு தொல்லை உண்டு. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். கல்யாண வாய்ப்புகள் கைகூடுவது போல தோன்றி திரும்ப அதை விட்டு போகலாம். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள உங்களுக்கு கிழமையின் அடிப்படையில் பார்த்தால் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுகின்ற நாள். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். வருங்கால நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். உங்கள் ராஜநாதன் சந்திரன் சப்தமஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது நன்மைதான். நேற்று நடைபெறாத காரியம் இன்று நடைபெறும். தாய் வழியில் ஆதரவு கிடைக்கலாம். பங்காளி பகைகள் கூட மாறும். குருவினுடைய ஆதிக்கம் 3 இருப்பதால் வழக்குகளும் திசை திருப்பம் ஏற்படலாம். புதிய பொறுப்புகள் வந்து சேரும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு இனிய நாள். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். இல்லத்தில் உள்ளவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். நண்பர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். 12க்கு அதிபதி 6 சந்திரன் சஞ்சரிப்பதனாலே விபரீத ராஜயோகம் செயல்படப் போகின்றது. திட்டமிடாது செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இந்த காரியம் நடைபெறுமா என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். அது இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். பகையாகி போன உறவினர்கள் வந்து உறவாட முன்வருவார்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். திடீரென புதிய ஒப்பந்தங்கள் கூட உங்களுக்கு வந்து சேரலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாள். வரன்கள் வாயில் கதவை தட்டப் போகின்றது. குருவினுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக இருப்பதனாலே வாகன மாற்றம், இடமாற்றம் விரும்பியபடியே உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பாராத விதத்திலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. புதிய பங்குதாரர்கள் தொழிலுக்கு வந்து இணைவார்கள். தொழில் இதுவரை நஷ்டங்கள் வந்துவிட்டதே, இதை கொடுத்து விடுவோமா அல்லது மீண்டும் இதை தொடர்ந்து நடத்துவோமா என்றெல்லாம் குழம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து அந்த தொழிலை வளப்படுத்த முன்வருவதாக சொல்வார்கள். சொத்துக்கள் வாங்குவதில் இருந்த தடைகளும் அகலும். நாளிலே செவ்வாய் இருப்பதனாலே நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீடு கட்டும் முயற்சிக்கு வித்திருக்கின்ற நாள். விடிகாலையிலேயே உங்களுக்கு அனுகூலமான தகவல் வந்து சேரும். 3ஆம் இடத்திலே செவ்வாய் 2க்கு அதிபதி 3இல் இருக்கின்ற பொழுது உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை குறையும். பாதிக்கு மேல் கடன் சுமை குறைந்தது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைவீர்கள். லாபஸ்தானத்திலே சூரியன் புதன் ராகு இருப்பதனாலே வெளிநாட்டு யோகமும் உண்டு. எதிர்பாராத தனலாபமும் உங்களுக்கு வந்து சேரலாம். புதிய பங்குதாரர்கள் உங்களோடு வந்து இணைந்து செயல்பட போகின்றார்கள். இந்த நாள் உங்களுக்கு மிக மிக இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புகழ் கூடுகின்ற நாள். பொருளாதார நிலை உயரும். போற்றுகிற அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள முன்வருவீர்கள். வருமானம் 2 மடங்காகும். வங்கி சேமிப்பு உயரும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதனாலே வாங்கல் கொடுக்கல்களிலும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். அது மட்டுமல்ல, இடம் பூமி வாங்குவதிலே இருந்த தடைகள் அகலும். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கலாம். சகோதரர்கள் பாசத்தோடு பழகுவார்கள். கல்விக்காக எடுத்த முயற்சியும் கைகூடும். கடிதம் கூட உங்களுக்கு கனிந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உதாசீனப்படுத்தியவர்கள் ஓடி வந்து இணையும் நாள். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசியவர்கள் உங்களை விட்டு விலகி இருப்பார்கள். அது மட்டுமல்ல, உடன்பிறப்புகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். அலைபேசி வழி தகவல் ஆச்சரியம் அளிக்கும். 10லே குரு இருப்பதால் பதவிகளில் மாற்றம், இடங்களில் மாற்றம், தொழில்களில் மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். தொழில் மாற்றங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை புரட்டி பாருங்கள். சகோதர பாசத்தோடு நீங்கள் இன்றைக்கு ஒரு நல்ல சகாயத்தை காணப்போகின்றீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு 12ஆம் இடத்திலே சனி இருப்பதனாலே வழிபாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக செவ்வாய் என்பதனாலே இன்றைக்கு அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். மகர ராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் செயல்படும் இன்றைக்கு இல்லத்தில் உள்ளவர்களால் நல்ல காரியம் நடைபெறும் நாள். உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர்களே உங்களுக்கு பகையாக இதுவரை இருந்திருக்கலாம். அவர்களின் பகை இன்றைக்கு மாறும். தொழில் முன்னேற்றம் உண்டு. கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். தாய்வழி ஆதரவும் உண்டு. அதே நேரத்தில் பெற்றோர்களின் பிரியத்திற்கு ஆளாகி உங்கள் தொழிலுக்கு மூலதனமில்லையே என்று நீங்கள் கேட்டால் அவர்கள் கொடுக்க முன் வருவார்கள். குழந்தைகளாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். அயல்நாட்டிலிருந்து கூட அழைப்புகள் வந்து சேரும். என்ன இருந்தாலும் உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இனிய நாள் இந்த நாள்.
கும்பராசி நேயர்களே, ஜென்மத்திலே கேது இருக்கின்றார். செலவுகள் கூடுதலாகவே இருக்கும். ஆன்மீக செலவுகளும் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, நண்பர்களையும் நீங்கள் நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைத்திருந்தால் அந்த பொறுப்புகள் நிறைவேறாமல் மீண்டும் உங்களிடமே திரும்பி வரலாம். திடீர் பயணங்கள் உங்களுக்கு திகைக்கவும் வைக்கும், செலவுகளையும் அதிகரிக்க வைக்கலாம். பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். பெற்றோர்கள் வழியில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருப்பது தீர்வாகுமா என்பது சந்தேகம்தான். குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் ஓரளவு உங்களுக்கு பயணங்களால் இன்றைக்கு பலன்கள் கிடைக்கலாம். மாலை நேரத்தில் மங்கள தகவல் ஒன்று வந்து சேரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆதாயம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் நாள். ஆரோக்கிய தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். ராசிநாதனாக இருக்கும் குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். இருப்பதும் நன்மைதான். 4, 7, 10 அதிபதி கேந்திராதிபதியை தோஷம் பெற்ற கிரகங்கள் வலிமை இழக்கின்ற பொழுது யோகங்கள் ஏற்படும். எனவே பிள்ளைகளின் எதிர்கால நலங்கருதி நீங்கள் திட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளும் முடிவடைவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அதற்குரிய வேலைவாய்ப்புகள் வாங்கி கொடுக்க முன்வந்தால் இன்று அது கிடைக்கலாம். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.